இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. அதில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு வெண்டைக்காயை நல்லா ஒரு இன்ச்சு அளவுக்கு நல்லா பீஸை நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு ஒரு 2-3-4 வரமிளகாயை கிள்ளி வச்சுக்கோங்க. அந்த வெண்டைக்காயும் வரமிளகாயும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே எண்ணெயில் கடுகு போடுங்க. கடுகு போட்டுட்டு வெங்காயம் அது பொரிஞ்சோடனே வெங்காயம் பூண்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிக்கிட்டு அதிலே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு மிளகாத்தூளால் 2.5 டீஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு மல்லித்தூள் 3 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 4 தக்காளியை எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சி அந்த பியூரியும் அதில் எடுத்து போடுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கொதி வரும்போது நல்லா எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி இந்த கொதி வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்றீங்க இல்லைங்க, அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியையும் கரைச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றி உப்பெல்லாம் போட்டு சரி பார்த்துட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்க போகிற டைமில் ஒரு ஸ்பூன் வெல்லத்தை போட்டு ஒரு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் காரக்குழம்பு.